சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கூலி படத்தினுடைய பிசினஸ் பல கோடிக்கு விற்பனையா இருக்கு. வெளிநாட்டு உரிமை அதுவும் ஆல் டைம் ரெக்கார்டா இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம். ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் அடுத்த மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. சூப்பர் ஸ்டார் படத்தின் அறிவிப்பு வந்த உடனேயே இந்த படத்தினுடைய பிசினஸ் ஆரம்பிச்சு விடும். ஆடியோ ரைட்ஸ், ஓடிடி, சேட்டலைட் ரைட்ஸ் என அனைத்துமே விற்பனை ஆகிவிட்ட நிலையில கடந்த மாதத்திலிருந்து கூலி படத்தினுடைய வெளிநாட்டு உரிமை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. மாபெரும் தொகைக்கு இப்படம் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில தமிழ் சினிமாவில் ஆல் டைம் ரெக்கார்ட் செய்யும் அளவிற்கு விற்பனையாகியுள்ளது கூலி திரைப்படம். ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள கூலி திரைப்படத்தின் வெளிநாட்டு உரிமை 81 கோடிக்கு விற்பனையாகியுள்ளது. இதுவரை தமிழ் சினிமாவில் வெளிவந்த எந்த திரைப்படமும் இவ்வளவு பெரிய தொகைக்கு வெளிநாட்டுல வாங்கியது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதன் மூலம் மாபெரும் சாதனையை கூலி திரைப்படம் படைத்துள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவாகியுள்ள இப்படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து சத்யராஜ், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, சோபின் சாகிர் என பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளன. அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். மேலும் முன்னணி நடிகை பூஜா ஹெக்டே இப்படத்துல ஒரே ஒரு பாடலுக்கு சிறப்பு நடனம் ஆடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.